இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாட்டு மீன் குழம்பு செய்ய போகிறோங்க. பாருங்கள், பெரிய அந்த கண்டை மீன் வாங்கியிருக்கோம். கண்டை மீன், வெவா மீன் ரெண்டும் கலந்த மாதிரி கொஞ்சம் மசாலா போட்டு வறுக்கிறதுக்காக ஊற வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அது தலை, அந்த வால் எல்லாம் சைடெலாம் எடுத்து குழம்புக்காக வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா தேவையான புளி ஊற வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா பாருங்கள், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு. இது குண்டு கத்திரிக்காய். நாட்டு மீனில் இந்த கத்திரிக்காய் போட்டு செஞ்சால் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். அதோடு இதில் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் அடியில் போட்டேன். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் சைடில் பெருங்காயம். நாட்டு மீனில் எப்பவுமே வாழ்வுத்தன்மை அதிகம், அதனால் நம்ம பெருங்காயம் சேர்த்து சமைச்சா அது நமக்கு அந்த வாழ்வுத்தன்மை இல்லாமல் நல்லா உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். வெளியே விறகு அடுப்பில் தான் செய்ய போகிறோம். அடுப்பு நல்லா எரியுது. வாங்க இப்போ கடாயை வச்சுக்கலாம். நம்ம கடாயில் மீன் குழம்பு குண்டான் இது. இதில் தான் இப்போ நாங்கள் மீன் குழம்பு சமைப்போம். அந்த குண்டான்லேயே தான் இன்றைக்கி நான் சமைக்க போகிறேன். குண்டா காயிட்டோம். குண்டா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நைட்டில் செய்கிறேன், அதனால் சரியாக தெரிலன்னு நினைக்கிறேன். எண்ணெய் காயிட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கடுகு, வெந்தயமும் போட்டுக்கிறோம். நல்லா பொரிஞ்சு வருது. நல்லா கடுகு, வெந்தயம் பொரிஞ்சதும் இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். கருவேப்பிலை, பூண்டு அதையும் இப்போ போட்டுக்கலாங்க. நல்லா வதங்கி வரட்டும். நம்ம கேஸ் அடுப்பில் செய்கிறத விட எப்பவுமே மீன் குழம்பு, கறி குழம்புலாம் நம்ம இதுமாதிரி விறகு அடுப்பில் செஞ்சால் அது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதே பொருள் தான் அதுலேயும் போட்டு செய்வோம், ஆனால் நீங்கள் டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். எந்த குழம்புமே விறகு அடுப்பில் செய்யும்போது அது நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்களும் செய்யுங்க. கிராமத்துலேயே இன்றைக்கி நிறைய பேர் செய்கிறதில்ல, கேஸ்லேயே செய்கிறீங்க. நீங்கள் விறகு அடுப்பில் செஞ்சு சாப்பிடும்போது நல்ல ஆரோக்கியமான உணவு. இன்னும் நமக்கு உடம்புக்கு நல்லது தான் அது. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. பாருங்கள், இந்த பதத்தில் நம்ம தக்காளி எடுத்து கொட்டிக்கலாம். தக்காளி, கல் உப்பு ரெண்டுத்தையும் நல்லா ஒன்றா கொட்டிக்கலாம். நல்லா திருப்பிட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டால் உடனே நல்லா குழஞ்சிரும். நல்லா தக்காளி நல்லா வந்துருச்சு. நல்லா அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கத்திரிக்காவை கட் பண்ணி போட்டுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கி கலரே சூப்பராக வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம மிளகாத்தூள் எடுத்து போட்டுக்கலாம். போட்டு ரொம்ப வேணாம், சும்மா ஒரே கலர் போதும், ரொம்ப வேணாம். ஏன்னா அடி பிடிச்சா நல்லா இருக்காது மீன் குழம்புக்கு. இப்போது கரைச்சி வச்சு அந்த புளி தண்ணீர் இதில் நம்ம ஊற்றிக்கலாம். மிளகாய் பொடியில் அந்த மஞ்சள் பொடி, பெருங்காயம் எல்லாமே போட்டிருக்கோம். அதனால் அப்படியே நம்ம கலந்து விட்டுக்கலாம். உப்பு, காரம், புளி நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க.
இப்போ நம்ம அப்படியே ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் ஒரே ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், குழம்பு கொதித்து வந்திருக்கு. ரொம்ப கொதிக்க வேணாம், சும்மா ஒரு கொதி கொதிச்சாலும் இப்போ தான் ஒரு கொதி தான் வந்திருக்கு, போதும். நம்ம கடல் மீன் செய்யும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு கொதிக்க விட்டு சுண்டை வச்சு மீனை போட்டு எடுப்போம். ஆனால் நாட்டு மீன் அப்படி செய்யக்கூடாது. சும்மா கொஞ்சம் கொதிக்கிறதுக்கு முன்னாடி கூட போட்டுடலாம். நம்ம விரல் மீன், கொரவ மீன்லாம் செஞ்சால் இது கெண்டை மீன்ன்றதுனால ஒரு கொதி வச்சு போடுறோம். அது மட்டும் இல்லை, மீன் பார்த்திங்கன்னா இது நாட்டு மீன் செய்யும்போது ஒரு பாதி லெமன் பிழிஞ்சு விடுங்க. ஆனால் அதில் லெமன் சேர்க்கல, ஏன்னா மீன் வறுக்கிறதுக்கான மசாலாவில் நான் லெமன் சேர்த்தேன். அந்த மசாலாவிலே தான் அந்த குண்டானில் போட்டு வச்சு, அதனால் நான் லெமன் போடல. நீங்கள் வந்து ஒரு பாதி லெமன் போடுங்க எப்பவுமே. அது ஜீரணத்துக்கும் அது மட்டும் இல்லை ஸ்மெல்லுக்கு எதுவுமே இல்லாமல் நல்லாயிருக்கும். அது பாருங்கள், இப்படி கலர் விட்டு குழம்பு நாட்டு மீன் எப்பவுமே மீன் வந்து ரொம்ப நேரம் கொஞ்சம் கொதிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். உடனே போட்டு எடுக்கக்கூடாது கடல் மீன் மாதிரி. அதனால் நம்ம நல்லா இது கலந்து விட்டு இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா குழம்பு சுண்டி வர வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம். நல்லா சூப்பரான ஒரு நாட்டு கெண்டை மீன் குண்டு கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களே இதுக்கெல்லாம் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.